உலகெங்குமுள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் சிறுநீரக கல் கரைய. சிறுநீரகத்தில் கல் வந்துருச்சுனாலே இடுப்பு பின்னாடி எல்லாமே வலிக்கும், தூங்க முடியாது, கடுகடுன்னு இருக்கும், நீர் கொஞ்சம் கூட வெளியாகாது. முக்கியமாக அதுக்கு சிறுகன் பீளை, நன்னாரி வேர், பன்னீர் ரோஜா, மிளகு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா தயாரிக்க போறோம். சிறுநீரக கல் கரைய. சிறுநீரகத்துல எப்படி கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னாக்கா, இடுப்பு வலி தான் முதல்ல ரொம்ப இடுப்பு வலியா இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வலி இருக்கும். அதே நேரத்துல சாய்ந்துக்கு வலி வந்துடும். சிறுநீர் நல்லா கழிக்க முடியாது. சொட்டு சொட்டா போயிட்டு இருக்கும், அல்லது எரிச்சல் இருக்கும், அரிப்பு இருக்கும், வலி இருக்கும். சிறுநீரக தாரையில் அடைப்புகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும். தூக்கம் வராது, பய உணர்வுகள் வந்துடும், வயிறு வீங்கிக்கிறோம், கை கால் வீங்கிக்கிறோம், கண் எரிச்சல் இருக்கும், கண்ணில் நீர் கோர்த்த மாதிரியே இருக்கும். நீரெல்லாம் வெளியே போகலாட்டினாக்கா, சிறுநீர் வெளியே போகாமல் உப்பு கல் எல்லாமே அழுக்குகள் படிஞ்சு தங்கிக்கிருச்சுனாக்கா, அந்த அழுக்குகள் தான் கல்லாக உருமாறுறது. நாம் சாப்பிட்ற உணவு தான் முதல் காரணம். அதாவது போட்ட ரசாயன உரங்கள் போட்ட அரிசிகளை சாப்பிட்றப்போ ஒரே வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அடைப்பு வந்துடும். அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இந்த சிறுகன் பிள்ளையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறணும். இது கூட ஒரு பன்னீர் ரோஜா ரெண்டும் சேர்ந்து கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ இது கூட மிளகும் நன்னாரி வேரும் அரைச்சி எடுத்து பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்க்கணும். $50 மில்லி அளவுக்கு கூட தண்ணீர் சேர்த்துக்கிறணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தேன் சேர்த்துக்கலாம். சுகர் இருக்குன்றவங்க தேன், அந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சுத்தமாக கிடச்சதுனாக்கா பயன்படுத்துங்க. சுத்தமான தேன் இல்லாட்டினாக்கா சுகர் கூடும். அதனால தேன் சேர்க்காமலும் நீங்கள் குடிச்சுக்கிறலாம். இந்த மருந்தை தயார் பண்ணிட்டு கல் 4 கல் இருக்குது, 5 கல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் லேசர் பண்ணிங்கனாலும் உணவை மாற்றாமல் அந்த கல்லுன்றது கரையாது. கண்டிப்பாக சிறுதானிய உணவுகள், ஆர்கானிக் இயற்கை உணவுகள் எடுத்துக்கிட்டு இந்த மருந்தை 48 நாள் சாப்பிட்டீங்கனாக்கா எப்படியப்பட்ட அந்த கல் சிறுநீரகத்தில் இருக்கிறது உடைச்சி சிறுநீரகத்தின் வழியாகவே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக நீங்கள் சிறுநீர் கழிக்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கிறலாம் கல் கரைஞ்சிருச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சிறுநீரக கல் கரைய சிறுகன் பீளை, மிளகு, பன்னீர் ரோஜா, நன்னாரி வேர், தேன், தண்ணி இதெல்லாம் கலந்த கூட்டு கலவையாக கலந்த மருந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இது அப்படியே குடித்தா போதும், சிறுநீர் நல்லா போக ஆரம்பிச்சிடும். தினந்தோறும் குடிக்கும்போது ஒரு 7 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல் எல்லாமே கரைஞ்சிட்டு வந்துடும். சிறுநீரக கல் கரைய இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.